Preview. Hello friends, this is Manikandan, founder and CEO of LeTechs. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அவுட்லுக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில புரோக்கர்ஸோடைய குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய புரோக்கரோடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ப்ரோக்கர்ஸில் நீங்கள் வந்து அந்த லிங்க் மூலமாக அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபியூச்சர் அண்ட் சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் நம்மளுடைய சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்பாக ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை நீங்கள் வந்து கிளியராக ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸிஸ்டிங் ட்ரேடராக இருந்தாலும் சரி, நியூ ட்ரேடராக இருந்தாலும் சரி, கிளியராக ரீட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வீக்குக்கான ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டோடைய ஃபண்டமெண்டல் அவுட்லுக் பார்க்க போகிறோம். ஸோ அதோட தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் அவுட்லுக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் இந்த வீக்குக்கு ஹை இம்பேக்ட் டேட்டாஸ் வந்து நிறைய இருக்குது. அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரியை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னாக்க யூஎஸ்ஐ பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது. நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு ஒரு மேஜர் டேட்டாஸ் வருது அப்படின்னாக்க யூஎஸ்ஐ மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியோடைய மார்க்கெட்டையும் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ யூஎஸ் டேட்டாவுடைய ரிசல்ட் எல்லா கண்ட்ரியோடைய கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூலையும் இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னாக்க மேஜராக இருக்கிறது எல்லாமே யூஎஸ் பேஸ்டு டேட்டாஸ் தான். ஸோ யூஎஸ் பேஸ்டு டேட்டாஸ் அப்படிங்கும்போது அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடியது என்எஃப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ் டேட்டாஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்பின்னு சொல்லுவோம். ஸோ எவரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அது வரக்கூடிய கம்மிங் வீக்கோடைய ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்பி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் இருக்குது, வியாழக்கிழமை இருக்குது. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோடைய வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ் இருக்குது. ஸோ அதனால் நாம் வந்து என்னன்னாக்க இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபண்டமெண்டலுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஃபண்டமெண்டலை வந்து பார்த்தா ப்ரெடிக்ட் பண்ண முடியல, பண்ண தெரியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. சிம்பிளாக நீங்கள் அந்த வந்து பார்த்தா ஒரு டேட்டா ஹை இம்பேக்ட் டேட்டா வரக்கூடிய டைமில் உங்களுடைய ஓப்பன் ட்ரேட்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறீங்கன்னா அந்த ஒரு ஹை இம்பேக்ட் டேட்டாஸ் வரக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஓப்பன் ட்ரேட்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் கார்டு ஆயிடுவீங்க. இல்லை மார்க்கெட்டில் வந்து இப்போ தான் ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நாலேஜ் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக மானிட்டர் பண்ணி டேட்டாவோடைய டைரக்ஷன்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தா உங்களுடைய ட்ரேட்ஸ் வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்போ நான் முன்னாடி சொன்னது போல் இந்த வீக் வந்து ஹை இம்பேக்ட் டேட்டாஸில் வந்து பார்த்தா பர்டிகுலராக யூஎஸ் கண்ட்ரிக்கு இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் யூரோப்புக்கு இருக்குது அப்படின்னா யூரோப்பை சார்ந்து இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் போதுமானது. பட் யூஎஸ்க்கு வந்து பார்த்தா மேஜராக டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறனால அந்த பர்டிகுலர் டைமில் எந்த கண்ட்ரிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ட்ரேட்ஸையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நியூ ட்ரேட்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய யூஎஸ் டேட்டாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் டேட்டாஸ் வந்து இப்போ தான் ஒரு கன்க்ளூட் எப்படி இருக்குது அப்படின்னாக்க ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்டல் தான் போயிட்டு இருக்கு. ரீசன்ட் டைம் எல்லாமே யூஎஸோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து பார்த்தா மற்ற எல்லா கரன்சிஸுமே வந்து பார்த்தா ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து பார்த்தா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் பார்க்க போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பார்க்க போகலாம். ஸோ நம்ம டெக்னிக்கலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டெக்னிக்கல் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா EURUSD. ஸோ EURUSD நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம்னு உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக. ஸோ லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளோட இனிஷியல் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு சொல்லியிருந்தோம். ஸோ இனிஷியல் டார்கெட் ரீச் ஆயிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய லெவல் அடுத்தது இந்த டார்கெட் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக லாஸ்ட் வீக் சொல்லியிருக்கு. பார்த்த ட்ரேடர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒரு ஃபார்மேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பிரகாரம் நம்மளுடைய எக்ஸ்டெண்டட் டார்கெட் எது வரைக்கும் வரும் அப்படின்னீங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். நான் முன்னாடி சொன்னது போல் என்னோட ப்ரிடிக்ஷன் பிரகாரம் யூஎஸ் டேட்டாஸ் அப்கமிங்கில் வரக்கூடிய யூஎஸ் டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்கும் பொழுது டெஃபினட்டாக இந்த டார்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்ஸ்லையோ அல்லது அதுக்கு 1 or 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் ரீச் ஆகிறதான சான்சஸ் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஸ்டில் EURUSD பொறுத்த வரைக்கும் ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதோட எக்ஸ்டெண்டட் டார்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்.
ஸோ அடுத்தது GBPUSD. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் தான் சொல்லியிருக்கும். சேம் இதே போல் இது ஒரு 2 டிஃப்ரெண்ட் கான்செப்டில் யூரோவும் சரி ஜிபிபியும் அதே மாதிரி தான். ஒரு அப் ட்ரெண்டோடைய வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒரு ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஒரு ஜோனும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதோடைய எக்ஸ்டெண்டட் டார்கெட்டும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரீச் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நியர்பை வந்திருக்கு. மேபி இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸில் அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகாதான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டில் EURUSDயும் சரி GBPUSDயும் சரி ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆகிறதான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது USDJPY. ஸோ USDJPY நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு சேனலுக்குள்ளாரே மார்க்கெட் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹை வரும்போதெல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரும்போது செல் பண்ணுங்கள். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இந்த சப்போர்ட் ஜோன் வந்துச்சுன்னா பை பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் டைமில் USDJPYல நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ கரண்டில் எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இல்லை. இந்த டவுன் ட்ரெண்டோடைய சேனல் சப்போர்ட் ரேஞ்ச் வந்து மார்க்கெட் கிளியராக பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செல் பண்ணிவிட்டு ரீசெண்ட் ஹையை ஸ்டாப் லாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி நான் முன்னாடி சொன்னது போல் ஒரு 1000லேருந்து ஒரு 2000 பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைமில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பட் இப்போ கரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ப்ரிவியூ எதுவுமே இல்லை. பட் ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரும்போது செல் பண்ணலாம், சப்போர்ட் வரும்போது பை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக EURJPY. ஸோ EURJPY நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு அப் ட்ரெண்டோடைய ஒரு சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செல் பண்ணலாம்னு சொன்னேன். ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தா செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. கீழே ஒரு செல் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா ரீசன் ஹையை வந்து பார்த்தா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து செல் பண்ணலாம். ஸோ உங்களோட இனிஷியல் டார்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தா நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு 154 பாயிண்ட் சம்திங் வந்து பார்த்தா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு மார்க்கெட் கிளியராக பிரேக் அவுட் ஆகணும். ஸோ முன்னாடியே சொல்லியிருக்கேன் இது பேர் வந்து பார்த்தா ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜோனை மார்க்கெட்டில் கிளியராக பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மேபி நீங்கள் வந்து பார்த்தா ஒரு 1000 பிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்டெண்டட் டார்கெட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு லாங் டைமில் EURJPY பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ கரண்ட் ஜோனில் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஸோ இந்த ஒரு அப் ட்ரெண்ட் போய்கிட்டு இருந்த ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணலாம். செல் பண்ணிவிட்டு ரீசெண்ட் ஹையாக இருக்கக்கூடிய இப்போ லாஸ்ட் ஹை போன ப்ரைஸ் ஜோனை வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்குங்க. உங்களோட இனிஷியல் டார்கெட் நீங்கள் இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தா மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சப்போர்ட்டபுளாக இருக்கும். அடுத்ததாக GBPJPY போகும்பொழுது இதுவும் அதே மாதிரி தான். நான் இந்த ஒரு அப் ட்ரெண்டோடைய சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட் ஜோனில் தான் உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்னது போல் ரீசெண்ட் ஹையை ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இனிஷியல் டார்கெட் இந்த ஜோன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜோன் மார்க்கெட்டில் வந்து கிளியராக பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மேபி நம்ம அப் டு ஒரு 1000 பிப்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்டெண்டட் டார்கெட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஸோ இந்த சப்போர்ட் ஜோனில் இருக்குது. சப்போர்ட் ஜோன் வந்து கிளியராக பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்க்கறது EURAUD. ஸோ EURAUD பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஸ் ஒரு மொமெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீக் இப்போ ஆக்சுவலாக கரண்டில் நீங்கள் எதாவது பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ இந்த ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு இல்லைங்களா, லாஸ்ட் லோ வந்ததில்ல, அந்த லோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் மொமெண்ட் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அதே போல் இந்த சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இன்னும் ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா செல் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அடுத்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டே நீங்கள் வந்து டவுன் ட்ரெண்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா நான் சொன்னது போல் இந்த ஒவ்வொரு சப்போர்ட் பிரேக் ஆகும்போது ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் பிரேக் ஆகுதுன்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் டார்கெட் ஒரு 3 டைம்ஸ் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் உங்களுக்கு டார்கெட் வரும். அது வரைக்கும் மட்டும் நீங்கள் எதிர்பாருங்க. பட் இந்த சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு லாங் டைமில் ஸோ இனிஷியல் டார்கெட்டாக இந்த லோ எதிர்பார்க்கலாம். ஸோ அதையும் தாண்டி மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த லாங் டைம் இருக்கக்கூடிய ஒரு அப் ட்ரெண்ட் சப்போர்ட்டை மார்க்கெட் கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆகணும். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ராடே மாதிரியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தின் வீக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ரேஞ்சு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்டெண்டட் டார்கெட் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை டவுன் சைடில் உங்களுக்கு சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய அப்நார்மல் டார்கெட் எதிர்பார்க்கறத விட்டுட்டு ஸோ மீறி போனால் உங்களுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் லோ வரைக்கும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து லாங் டைம் ஒரு பெரிய டார்கெட் எதிர்பார்க்கறத விட்டுட்டு மார்க்கெட் வந்து என்ன அப்படின்னீங்கன்னாக்கா உங்களுக்கு அகைன் திரும்ப உங்களுக்கு எப்போ பை சான்ஸ் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பை பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போவும் அதே ஒரு அவுட்லுக் தான் ஆக்சுவலாக ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும். பட் ஒரு லாங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸ் மூமெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளோடைய ஒரு பேட்டர்னோடைய வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனும் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் சப்போர்ட் ஜோன் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைம் சப்போர்ட் ஒரு இன்னும் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஸ் மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறத விட்டுட்டு சப்போர்ட் வந்து எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். அது வந்து சேஃப் ஜோனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோல்டு. ஸோ கோல்டோட அவுட்லுக் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லோ வந்திருக்கு, இதை எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு மைல்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளார தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மேபி நம்ம முன்னாடி சொன்னது போல் வரக்கூடிய இந்த வாரத்தோடைய யூஎஸ் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறது போல் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இந்த லோ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டார்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஈவன் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி பேசிஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கறதான சான்சஸ் இருக்குது. ஸோ காரணம் ஆல்ரெடி ஓவர் பாட்டில் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாலர் நல்ல டாமினேஷனில் இருக்குது. இன்னொன்று மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் கரண்டில் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோடைய சென்டிமெண்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பட் இப்போ நான் சொன்னது போல் கம்மிங் வீக்ஸில் வரக்கூடிய யூஎஸ் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்தால் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கோல்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டில் எதிர்பார்க்கலாம். டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலுக்குள்ளார இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு கரெக்ஷன்ஸில் இருக்குது. இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகும். ஸோ டவுன் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் இந்த ஒரு ஹர்சாண்டல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஜோன் மார்க் பண்ணியிருக்கு இல்லைங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராண்ட் ஆகாத சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது லாஸ்ட் வீக் ஒரு பயங்கர வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மூமெண்ட் நடந்திருக்கு. கோல்டு கூட அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக போகலை, மைல்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் வந்திருக்கு. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து புல்லிஷ் மூமெண்டம் நடந்திருக்கு. காரணம் வந்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டோடைய ஒரு சப்போர்ட் ஜோனில் நியர்பை ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு டவுன் ட்ரெண்டோடைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆக்சுவலாக உங்களுக்கு ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருந்தது, போயிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா புல் பேக் கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. நான் சொன்னது போல் சில்வர் பொறுத்த வரைக்கும் இந்த வீக் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, யூஎஸோட டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சில்வர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைமில் அகெயின் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் டைரக்ஷன் திரும்பி செல் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ செல் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு வந்து என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் இந்த ஒரு சப்போர்ட்டும் சரி, அதே போல் ஒரு லாங் டைம் அப் ட்ரெண்டோடைய இந்த சப்போர்ட் ஜோனும் கிளியராக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு லாங் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டில் எதிர்பார்க்க முடியும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வியூவில் அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? பட் நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செல் சான்ஸ் கிடைக்கும்போது செல் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பூஸ்டப்பாக இந்த வீக் வரக்கூடிய ஃபண்டமெண்டல் யூஎஸ் டேட்டா சப்போர்ட் பண்ணதான்னு பாருங்கள். சப்போர்ட் பண்ணால் தாராளமாக நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆயில். ஸோ ஆயில் நம்ம வந்து இங்கே பை பண்ணி சொல்லியிருந்தோம், டார்கெட் கொடுத்ததும் டார்கெட் ரீச் ஆயிருச்சு. ஸோ ரீச் ஆகிட்டு இந்த வீக் நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டில் அப் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஜோனில் தான் இருந்துகிட்டு இருக்கு. லோ வரும்போதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் பை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் லோ வரும்போது வந்து பை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பை பண்ணினீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெயின் பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடில் ஒரு பேரலல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பை ஒரு லாங் டைமில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கணும் அல்லது மார்க்கெட் எப்போ போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் கிளியராக பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை எதிர்பார்க்கலாம்.
ஈவன் லாங் டைம் பை எதிர்பார்த்தீங்கனாலும் இனிஷியல் டார்கெட் உங்களுக்கு ரீசன்ட் ஹை தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த டார்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் டார்கெட் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அப் டு 94 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வியூ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலில் பர்டிகுலராக யூஎஸ் கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேஜர் டேட்டாஸ் இருக்குது. ஸோ யூஎஸ்க்கு ஒரு மேஜர் டேட்டாஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து யூஎஸ் மட்டும் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய எல்லா நாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவில் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனில் இருந்துக்குங்க. பேரலாக நான் சொன்னது போல் யூஎஸ் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகாத சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, அல்ல நீங்கள் வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் பேசிஸ் ஏதாவது ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஸ்கிரிப்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அவுட்லுக் தேவைப்படுது அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் அதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்லுக் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.